வந்து லக்னத்தில் இருக்குது, புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்குது. விருச்சிகங்கிறது ஒரு மறைவான வீடு, அதில் புதன் இருக்கிறதுனால கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவர் எக்ஸ்பர்ட்டாக வந்திருக்காரு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவர் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கிரகங்கள் வலுவாக இருக்குது, உச்சமாக இருக்குதுன்ட்டு. இவர் ஜாதகத்தை நீங்கள் நுணுக்கமாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குரு நீசம், செவ்வாய் நீசம், சூரியன் நீசம். அப்போ நம்ம ஏற்றத்தை கொடுக்க அருள் அணியில் இருக்கக்கூடிய 3 பிளானட்டும் நீசமாக இருக்குது. அதாவது இந்த 3மே இந்த லக்னத்துக்கு வந்து இந்த 3 பேருமே நண்பர்கள். குரு, செவ்வாய், சூரியன். காலப்புருஷ தத்துவப்படி 1, 5, 9க்குரிய அதிபதிகள் எல்லாமே வந்து நீசமாயிருக்குது. இப்போ ஒரு வாழ்க்கையே விளங்காமல் போயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த கிரகங்கள் நீச பங்கம் ஃபஸ்ட் ஆகுது, அடுத்து நீச பங்கம் ராஜ்யோகமாகி அவருக்கு வந்து யோகத்தை கொடுத்துருக்கு. அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேற்று நீச பங்க ராஜயோகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருந்தேன்.